ஹாய், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ரெக்டிஃபிகேஷன் ரைஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அசஸிங் ஆஃபீஸர், அதாவது ஏ1 சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும், உங்களுக்கு இமெயிலில் வந்திருக்கும். ஸோ எதனால இது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெக்டிஃபிகேஷன் ரைட்ஸ் அவங்க அசஸிங் ஆஃபீஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ ரெக்டிஃபிகேஷன் நம்ம எதுக்கு பண்ணுவோம், எதனால பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி உங்களுக்கு இன்டிமேஷன் ஆர்டர் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸம்ஷன்ஸோ டிடெக்ஷன்ஸை அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, டிமாண்ட் ஆர்டர் பாஸ் ஆகி வரும். ஸோ அந்த டிமாண்ட் ஆர்டர் ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ரெட்டிஃபிகேஷன் ஈக்குவல்ஸ் டு சிபிசின்னு சொல்லி கொடுப்போம், சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங் சென்டர்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது சிஸ்டமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அதை ரெட்டிஃபை பண்ண முடியல அப்படின்னும் போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களை ஏஓ நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் அசஸிங் ஆஃபீஸர் மீட் பண்ணி, ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ரெட்டிஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ரெட்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரைட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ சிபிசிலேருந்து ஏஓக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது ஒரு இன்டிமேஷனாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்கள் மெயிலுக்கு இது ஒரு இன்டிமேஷன் ஆர்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மெயிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், எங்கே காண்டாக்ட் பண்ணணும், என்ன பில்டிங்ன்றது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ இதேமாதிரி ரெகுலர் அப்டேட் செஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே என்ன வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.